இராமாயண காலத்தில் ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதா பிராட்டியை மீட்க சக்கரவர்த்தி ராமர் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டார். சீதையை தேடிச் சென்ற ராமர் தென் கடற்கரையை அடைந்தார். அங்கிருந்து இலங்கையைச் சென்றடைய மிகப்பெரிய தடையாக பறந்து விரிந்திருந்த கடல் இருந்தது. ராமர் சமுத்திர தேவரிடம் பாதையை தரவேண்டி பல நாட்கள் தவமிருந்தார். ஆனால் சமுத்திர தேவர் காட்சியளிக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட ராமர் தன்னிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவத் தயாரானார். அப்போது சமுத்திரதேவர் நடுங்கிப் போய் ராமர் முன் தோன்றினார். அவர் ராமரிடம் மன்னிப்பு கேட்டு ராமரின் படையிலுள்ள நலன் மற்றும் நீலன் ஆகிய இரு சிற்பக்கலைஞர்கள் மிதக்கும் கற்களைக் கொண்டு பாலத்தை கட்டுவார்கள் என்று வரமளித்தார். அதன்படியே ராமநாமத்தை உச்சரித்தபடி வானர வீரர்கள் பெரிய பாறைகளை கடலில் போட்டனர். ராமரின் அருளால் அந்த கற்கள் மிதந்தன. மேலும் சில நாட்களிலேயே பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலம் ராமர் பாலம் அல்லது ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுவதுடன் இது ஒரு புனிதமான இடம்